ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி இயற்றிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தின் 21 முதல் 25 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. 21வது ஸ்லோகம். யத் காந்திம் பங்கஜானாம் நஹரதி குருதே பிரத்யுதாதிக்யரம் யாம் நோதத்தே தாரகாபாம் திரயதி நிதராம் ஆஷுயன்னித்யமேவ கர்த்தும் நாலம் நிமேஷம் திவசமபி பரம் யத்ததேகம் த்ரிலோக்யாஹ சக்ஷுஸ் சாமான்ய சக்ஷுர்விசதிருஷமகபித் பாஸ்வதஸ்தான்மஹோவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் புவனங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணாக கருதப்படுகிறார். ஆனாலும் ஜீவன்களின் சாதாரண கண்களுக்கும் இந்த கண்ணுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. சாதாரண கண்களை தாமரை மலருடன் ஒப்பிடுவார்கள். அப்பொழுது தாமரைகள் தங்கள் ஏகபோக உரிமை பொலிவை இழந்து விடுகின்றன. ஆனால் சூரியதேவன் என்ற கண் அவ்வாறு தாமரைகளின் பொலிவை அபகரிப்பதில்லை. ஆனால் மாறாக அவற்றிற்கு மேலும் அதிகமான சோபையை கூட்டிக் கொடுக்கிறது. கண்களுக்கு பிரகாசம் தாரகைகளினால், அதாவது விழிகளினால். அந்த பிரகாசம் தாரகைகளின் ஒளியை விரைவாக எப்பொழுதும் அறவே அகற்றிவிடுகிறது. அதாவது சூரியனுக்கு நட்சத்திரங்களின் உதவி தேவையில்லை. கண்கள் இமைகளை மூடி மூடி திறக்கின்றன. அதனால் நிமிஷங்கள் தோன்றுகின்றன. ஆனால் சூரியதேவன் என்ற கண் நிமிஷங்களை தோற்றுவிப்பதுடன் நின்று விடுவதில்லை, பகல்களையே தோற்றுவிக்கிறது. அப்படிப்பட்ட கதிரவனின் உலகங்களுக்கும் ஒரே கண்ணாக விளங்கும் பாஸ்கரனின் தேஜோ ஒளி உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அழிப்பதாக இருக்கட்டும். பிரத்யேகமான பலஸ்ருதியையும் பார்க்கலாம். கண் பார்வை தீக்ஷண்யம் அடையும், கண் நோய்களும் நீங்கும். 22வது ஸ்லோகம். க்ஷ்மாம் க்ஷேபி யக்ஷபாம்பஷிஷிரதர ஜலஸ்பர்ஷதர்ஷாத்ருதேவ द्रागाशानीतुमाशाद्विरतकरसरः पुष्कराणीव बोधम् प्रातः प्रोलङ्घ्य विष्णोः पदमपि गृणये वाति वेगाद्दवीयः युद्धामद्योतमाना दहतु दिनपते दुर्निमित्तं द्युतिर्वः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இரவில் பனி பொழிவினால் பூமண்டலத்தில் நீர் குளிர்ச்சியுற்று இருக்கிறது. அதனை பருகுவதற்கு காலையில் அஷ்டதிக்கஜங்கள் மிகுந்த ஆர்வமுடன் விரைந்து வருகின்றன. அவைகளின் துதிக்கை முனைகள் குறுகியிருப்பதால் தாமரை மலர்களை விரியும்படி செய்வது போல சூரியதேவன் கருணையுள்ளம் கொண்டு அந்த துதிக்கை தாமரைகளையும் விரிவடையச் செய்கிறார். அப்பொழுது அவருடைய ஒளிக்கதிர்கள் வெகு வேகமாக ஆகாச வெளியை கடந்து வெகு தூரத்தில் இருக்கும் பூமியை நோக்கி விரைகின்றன. ஆகாச வெளி விஷ்ணுபதம் என்பதினால் சூரியதேவன் வெகுநேரம் அங்கு தங்கியிருக்க விருப்பமற்றவர் போல வெகு வேகமாக அதனை தாண்டி சென்று விடுகிறார். மிக மிக உயரத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த பகலவனின் ஜோதி உங்களுடைய துர்நிமித்தங்களையும், அதாவது துஷ்டங்களையும் பொசுக்கிவிடட்டும். 23வது ஸ்லோகம். நோ கல்பாபாய வாயோராதயரயதலக்ஷ்மாதரஸ்யாபி கம்யாம் गाढोद्गीर्णोज्ज्वलश्रीरहनिनरहिता नोतमक्कज्जलेन प्राप्तोत्पत्तिः पतङ्गान्न पुनरुपगता मोषमुष्णत्विशोवः वर्तेः सैवान्यरूपा सुकयतु निखिलद्वीपदीपस्य दीप्तिः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். கதிரவன் ஒரு வித்தியாசமான மெழுகுவர்த்தி. சாதாரண மெழுகுவர்த்தியின் சுடர் ஒரு சிறு காற்று அடித்தாலும் அணைந்துவிடும். ஆனால் சூரியன் என்ற அந்த மெழுகுவர்த்தி எவ்வளவு பெருங்காற்று வீசினாலும் அணையாது. பிரளய காலத்தில் எழும்பும் சூறாவளி காற்று பெரிய பெரிய மலைகளையும் நிர்தாட்சிண்யமாக தவிடு பொடி ஆக்கிவிடும். ஆனால் அத்தகைய பெரும் வாயுவினாலும் இந்த மெழுகுவர்த்தி சூரியன் அணையாது. பகலில் மெழுகுவர்த்தியின் ஒளி மங்கி காணப்படும். ஆனால் இந்த வர்த்தியோ பகலில் ஒளி பெருக்கினால் தேஜோமயமான செல்வத்துடன் திகழும். மெழுகுவர்த்தி அணையும் போது அதன் திரி கருகி மையை போன்று கருத்துவிடும். ஆனால் இந்த மெழுகுவர்த்தியை இருள் என்ற மையினாலும் கருமை செய்துவிட முடியாது. மெழுகுவர்த்தியை விட்டில் பூச்சிகள் பறந்து வந்து அதன் ஜுவாலையை அணைத்துவிடும். ஆனால் சூரிய கிரணங்கள்
பதங்கன் என்ற பெயர் கொண்ட சூரியனிடமிருந்து தோன்றுவதால் இப்படிப்பட்ட அழிவு அவைகளுக்கு நேர்வதில்லை. 7 தீபங்களையும் உடைய சகல பிரபஞ்சத்திற்கும் ஒரு வித்தியாசமான மெழுகுவர்த்தி தீபமாக ஒளிரும் வெய்யோனின் ஜோதி உங்களை சுகமாக வைத்திருக்கட்டும். 24வது ஸ்லோகம். निःशेषाशावपूरप्रवनगुरुगुणश्लाघनीयस्वरूपां पर्याप्तं नोदयादौ दिनगमसमयोपप्लवेऽप्युन्नतैव अत्यन्तं ज्ञानभिज्ञाक्षणमपि तमसा साकमेकत्र वस्तुं प्रज्ञस्येद्धारुचिर्वोरुचिरिवरुचितस्याप्त ये वस्तुनोस्तु. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். எல்லா திக்குகளிலும் பரவி ஒளியை நிரப்பி தனது திறனினாலும் சிரேஷ்டமான குண விசேஷத்தினாலும் இரவி எல்லோராலும் போற்றப்படும் ஸ்வரூபத்தை உடையவர். வாழ்வின் ஆரம்பமாகட்டும் அல்லது அதன் முடிவாகட்டும் தாழ்வும் கர்வமும் கூட மனிதன் மனம் தோய்ந்து காணப்படுகிறான். ஆனால் சூரிய தேவனோ உதய காலத்திலும் சரி மறைவு காலத்திலும் சரி மிக்க நிமிர்ச்சியுடன் தான் இருக்கிறார். அதாவது உதய அஸ்தமன காலங்களில் அவரது கிரணங்கள் மேல் நோக்கியே இருக்கின்றன என்பது துவனி. தமஸ் என்ற தமோகுணம் மனிதனிடம் காணப்படுகிறது. ஆனால் சூரிய தேவனுக்கோ தமஸ் அதாவது இருள் ஒரு கணம் கூட அறவே அறியப்படுவதே இல்லை. நிலையான வாசஸ்தானம் மனிதனுக்கு கிடையாது. ஆனால் சூரியனோ ஒரே ஸ்தானத்தில் நிலை பெற்று இருப்பவர். இப்படிப்பட்ட சூரியனின் தேஜஸ் ஷட்ரசம் போன்ற ருசியான மனதிற்கு இசைந்த விருப்பங்களை பொருட்களை பெறுவதற்கு அனுக்கிரகிக்கட்டும். 25வது ஸ்லோகம். बिभ्रानः शक्तिमाशु प्रशमितबलवत्तारकौर्जित्य गुर्वीं कुर्वाणो लीलया धक्षिकिनमपि लसच्चन्द्रकान्तावभासम् आदद्याधन्धकारे रतिमतिशैनीमावहन् वीक्षणानां बालो लक्ष्मीमपारामपर इव गुहो हर्पतेरातपोवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் கவிஞர் ஸ்லேடை அணியை உத்தியாக கொண்டு மூல ஸ்லோகத்தின் அதே வார்த்தைகளால் உதயசூரியனும் பால சுப்பிரமணியனும் ஒற்றுமை கொண்டிருக்கிறார்கள் என்று சாதிக்கிறார். உதயசூரியனின் சார்பான விளக்க உரை இப்படி அமைகிறது. நட்சத்திரங்களின் ஒளியை விரைவாக பலவந்தமாக அடக்கி ஒடுக்கி வெற்றி கொண்ட சக்தியின் பெருமையை கொண்டிருக்கிறார். சந்திரகாந்தக்கல் நில ஒளியின் போது ஒளியுடன் பிரகாசிக்க கூடியது. அக்னியும் இயல்பாகவே பிரகாசம் கொண்டது. உதயசூரியனின் ஒளி இவ்விரண்டையும் விளையாட்டாகவே கீழ்மைப்படுத்தி விடுகிறது. சக்கரவாக பட்சிகள் இருட்டில் கண்கள் தெரியாமல் தனது துணைவியை பிரிந்து வருந்துவதில் ஆழ்ந்திருக்கும். இளஞ்சூரியன் தோன்றியதும் அவைகளின் கண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். இவ்விதம் பாலசூரியன் இன்னொரு குகப்பெருமானை போன்று விளங்குகிறார். இப்படிப்பட்ட இளஞ்சூரியனின் பகலின் அதிபதியின் இளம் வெயில் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை நல்கட்டும். பாலமுருகனின் பட்சத்தில் பொருள் இவ்வாறு அமைகிறது. முருகப்பெருமான் சக்தி என்ற வேலாயுதத்தை ஏந்தியிருக்கிறார். மிக பலசாலியான தாரகாசுரனின் வீரத்தை நொடியில் அழித்து பெரும் புகழ் ஈட்டியது அந்த வேலாயுதம். ஒளிமிக்க அழகிய கண்களை தோகையாக கொண்ட மயிலை விளையாட்டாக அவன் கீழே வைத்துள்ளான். மயில் அவனுக்கு ஒரு கேளிக்கையான வாகனம் என்பது கருத்து. அந்தகன் என்ற ஒரு பெயர் கொண்ட யமனை சத்ருவாக கொண்ட பரமேஸ்வரனின் கண்களுக்கும் அதிசயமான மகிழ்ச்சியை பாலமுருகன் அளிக்கிறான். இப்படிப்பட்ட பாலசுப்பிரமணியனை போன்றே இன்னொரு குகனாக விளங்கும் சூரியதேவன் தன் இளம் வெயிலினால் உங்களுக்கு அபரிமிதமான லக்ஷ்மீகரத்தை அருளட்டும். இந்த ஸ்லோகத்திற்கான பிரத்யேக பலஸ்ருதி என்னவென்றால் முருகப்பெருமானின் அனுகிரகமும் லக்ஷ்மி கட்டாட்சமும் சித்திக்கும் என்பதாகும். இப்பொழுது 21 முதல் 25 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். யத்காந்திம் பங்கஜானாம் நஹரதி குருதே பிரத்யுதாதிக்யரம் யாம் நோதத்தே தாரகாபாம் திரயதி நிதராம் ஆஷுயன்னித்யமேவ கர்த்தும் நாலம் நிமேஷம் திவசமபி பரம் யத்ததேகம் த்ரிலோக்யாஹாம் சக்ஷுஸ் சாமான்ய சக்ஷுர்விஷதிருஷமகபித்பாஸ்வதஸ்தான்மஹோவஹ क्ष्मां क्षेपी यक्षपाम्बशिशिरतरजलस्पर्शतर्षाद्धृतेव
द्रागाशानेतुमाशाद्विरदकरसरः पुष्कराणीव बोधम् प्रातः प्रोलङ्घ्य विष्णो पदमपि गृणये वातिवेगाद्दवीयः युद्धामद्योतमाना दहतु दिनपते दुर्निमित्तं द्युतिर्वः नो कल्पापाय वायोरदयरयदलक्ष्माधरस्यापि गम्याम् गाढोद्गीर्णोज्ज्वलश्रीरहनिनरहिता नोतमक्कज्जलेन प्राप्तोत्पत्तिः पतङ्गान्न पुनरुपगतामोषमुष्णत्विषोवः वर्तिः सैवान्यरूपा सुकयतु निखिलद्वीपदीपस्य दीप्तिः निःशेषाशावपूरप्रवणगुरुगुणश्लाघनीयस्वरूपा पर्याप्तं नोदयादौ दिनगमसमयोपप्लवेऽप्युन्नतैव अत्यन्तं यानभिज्ञाक्षणमपि तमसा साकमेकत्र वस्तुम् ब्रध्नस्येद्धारुचिर्वो रुचिरिव रुचितस्याप्तये वस्तुनोऽस्तु बिभ्रानः शक्तिमाशु प्रशमितबलवत्तारकौर्जित्यगुर्वीं कुर्वाणो लीलया धर्षिकिनमपि लसच्चन्द्रकान्तावभासम् आदध्यादन्धकारीरतिमतिशैनीमावहन् वीक्षणानाम् बालो लक्ष्मीमपारामपर इव गुहो हर्पतेरातपोवः ॐ आदित्याय नमः ॐ सूर्यनारायणाय नमः हरिः ॐ ஸ்ரீகுருभ्यो நமः. சூரிய சதகத்தில் 21 முதல் 25 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.